போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். அண்ணா சொன்ன மாதிரி இங்க போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட்டாருன்னா நம்ம ஊர்ல இங்க நிறைய பேருக்கு போதையில இருந்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா தான் இந்த போதை மறுமலர்வு மையம் தொடங்கி இருக்கு. இத்தனை வருஷமா பழகத்தை விட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதுக்கு முதப்படி நாம தான் எடுத்து வைக்கணும். ஒரு விஷயத்த 48 நாள் தொடர்ந்து பண்ணா அது நமக்கு ஒரு பழக்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு விஷயத்த 48 நாள் முழு மனசோட பண்ணா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடும். அந்த பழக்கம் நல்ல பழக்கமா இல்ல கெட்ட பழக்கம்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணும். உங்களாலே ஒரு அடிஷனல் இருந்து வெளியே வர முடியலன்னா கண்டிப்பா எஸ்டும் ஹிந்தும்பாங்க. இந்த மறுவாழ்வு மையன்றது அந்த ஞாபகத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த பழக்கத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து மெடிடேஷன் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து உங்களை பத்திரமா பார்த்துக்க இந்த மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்சு. இங்க கேமரா 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களை பார்த்துக்கிறதுக்கு எனி டைம் ஆள் இருப்பாங்க. வேணுங்கிறத உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த மறுவாழ்வு மையம் நம்ம நாமக்கல்ல மோனூர் ரோட்ல பாரத் பெட்ரோல் பங்குக்கு அடுத்து பாரதி நகர்ன்ற சந்துக்குள்ள பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காலனியில் ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு. உங்களையும் போதை பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் இந்த சொசைட்டில ஒரு நல்ல மனுஷனை வாழ வைக்கும். முடிஞ்சா உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கும்.